السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் 5-6 நாட்களிலே நாம் அனைவரும் அடைவதற்கு தயாராக இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரமலானின் மூலம் நோன்பின் மூலம் எம்மிடத்தில் சரியான ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் எம்மிடத்தில் இஸ்ராஃப் என்ற வீண் விதையை இருக்கக்கூடாது. வீண் விரயம் என்பது மார்க்கம் தடுத்த ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த பகுதியிலும் வீண் விரயம் இருக்கக்கூடாது. நாம் வீண் விரயம் என்றாலே உணவை மட்டும் மாத்திரம்தான் யோசிப்பது. வீண் விரயம் என்றால் ஒரு விடயத்தை எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ, எவ்வளவு பாவிக்க வேண்டுமோ அதை விட கூடுதலாக பாவிப்பதற்கு பெயர் வீண் விரயம். அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்கள் செலவழித்தால் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். நடுத்தரமான தேவைக்கு ஏற்றவாறு செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரமலானிலே பகல் நேரத்திலே பசித்திருக்கும், தாகித்திருக்கும். கிட்டத்தட்ட 12 மணித்தியாளர்கள் எதையும் சாப்பிடாமல் நாம் தாகத்துடன் இருந்தோம். பொறுத்த பொறுமை அனைத்தையும் ஒரே நேரத்திலே நாம் செலவழித்து விடக்கூடாது, சாப்பிட்டு விடக்கூடாது. இஃப்தாருடைய சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, தேவைக்கு ஏற்றவாறு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மாத்திரம் நாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு சில கவனங்கள், சில பிடிகள் போதும் தன் முதுகை நீராக. சில கவனங்கள், சில பிடிகள் போதும். அப்படித்தான் கூடுதலாக சாப்பிட வேண்டும் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவை பாருங்கள். அது இஃப்தாரின் பொழுதும் இருக்க வேண்டும், சஹரின் பொழுதும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபதுலுசுன் லித்தாம், மூன்றில் ஒரு பகுதி வல்லபத்தை நாம் உணவுக்கு ஒதுக்கிக் கொள்ளலாம். சாப்பிடுவதற்கு மூன்றில் ஒரு பகுதி குடிப்பதற்கு, தண்ணீருக்கு, ட்ரிங்க் பண்ணுவதற்கு நாம் பாவித்துக் கொள்ள முடியும். இன்னும் மூன்றில் ஒரு பகுதி மூச்சு விடுவதற்கு நாம் இடம் வைக்க வேண்டும். மூச்சு விட முடியாத அளவுக்கு நாம் சாப்பிட்டு குடித்து விடக்கூடாது. அது இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் விசேஷமாகும். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அப்படி சாப்பிட்டு நாம் வயிறை நிரப்பிவிட்டால் கண்ணியமானவர்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல், கியாமுல்லை, தராவீஹ் என்ற அமலை நமக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை உண்டாகிவிடும். இது ரமலானிலே நாம் செய்யக்கூடிய முதலாவது விதிமுறை, உணவிலே செய்யக்கூடிய இஸ்லாம் விதிமுறை. கண்ணியமானவர்களை, இரண்டாவது இஸ்லாம் இருக்கிறது தூக்கத்தில் செய்யக்கூடிய விதிமுறை. தூக்கம் ரமலானிலே இரவு நிலையிலே நாம் விழித்திருப்பது மார்க்கம் வலியுறுத்திய ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அனைவருக்கு தர வேண்டும். ஈமானுடன், இஹ்திசாபுடன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன், நன்மையை எதிர்பார்த்து தாவை பெறக்கூடிய, இரவை ஹயாத்தாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து அவனது நெருக்கத்தை அனைவருக்கும் தர வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் இரவு வேளையிலே விழித்திருப்போம். பகல் நேரத்திலே கண்ணியமானவர்களே தேவையான அளவு மாத்திரம் தூங்கிவிட வேண்டும். நான் நோன்பு பிடித்து விட்டேன் என்று பகல் முழுக்க தூங்கிவிடக்கூடாது. ஃபஜ்ருக்கு தூங்கினால் நுகர் வரைக்கும், நுகருக்கு பின்னால் அசர் வரைக்கும் என்ற அளவில்லாத வீண்விரயமான ஒரு தூக்கம் எவ்விடத்தில் இருக்கும் என்றால் நோன்பு என்ன எதிர்பார்க்கின்றதோ அந்த எதிர்பார்ப்பை இவ்விடத்தில் நிறைவேற மாட்டாது. எனவே தூக்கம் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தேவையான அளவு மாத்திரம் நாம் தூங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமான கடைசி 10 கண்ணியமானவர்களே, அந்த 10 இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டியது. அதற்கேற்றவாறு பகல் நேரத்தில் ஓரளவு நேரத்தை எடுத்து நாம் அதை யூஸ் பண்ணி அதற்கு தயாராகுவதில் எந்த குற்றம் கிடையாது. மூன்றாவது செய்யக்கூடிய விதிமுறை, ரமலானிலே நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் அல்லாத காலத்திலே கிடைத்த நேரத்தை விட ரமலானிலே கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் நிறைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல விடயத்திலே செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல விடயத்திலே நாம் செலவழிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவது விசேஷமாக எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமோ அந்த அளவு குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இதே போன்று திக்ர்கள் செய்வது, துஆக்களை செய்வது, இப்படியான என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியத்திலே நமது நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். நமது நேரத்தில் எந்த பகுதியும் அல்லாஹ் விரும்பாத ஒரு நேரமாக கழியக்கூடாது.
அல்லாஹ் விரும்பாத நேரமான கழியக்கூடாது. கண்ணியமானவர்களே, துனியாவுடைய காரியத்தை செய்வதாக இருந்தால், தூக்கத்துக்கு செய்வதாக இருந்தால் அதிலே நல்ல எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், இத்திசாம் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி சொல்லி காட்டுகின்றார், நான் எப்படி நின்று வணங்குவதிலே நன்மையை எதிர்பார்க்கின்றேனோ, நான் எப்படி நின்று வணங்குவதிலே நன்மையை எதிர்பார்க்கின்றேனோ, இதே போன்று தூங்குவதிலும் நன்மையை எதிர்பார்க்கின்றேன். தூங்க போகும் பொழுது இந்த தூக்கத்தின் மூலம் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை செய்வதற்குரிய சக்தியை அல்லாஹ் உலகிலே தர வேண்டும் என்ற நன்மையை எதிர்பார்ப்புடன் உலகத்துடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எனவே ரமலானிலே இருக்கக்கூடிய வீண் விரயத்தை, தூக்கம், உணவு, ஓஃப் நேரம், இதில் இருக்கக்கூடிய வீண் விரயத்தை தவிர்த்து சரியான முறையிலே இந்த மூன்றையும் நாம் பாவித்தால் நல்ல ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நாம் உண்டாக்க முடியும். அல்லாஹ் இந்த ரமலானின் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.